சொல்வதெல்லாம் காமெடி, காமெடி இல்லைனா போங்கடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ரிப்போர்ட்டர்ஸ் வர சொல்லுங்க அவங்கள. வணக்கம் மேடம். உட்காருங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், என் பேர் பங்கஜா மேடம். சொல்லுங்கம்மா பங்கஜம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம், என்ன பிரச்சனை மேடம்? நான் பிரச்சனை ஒன்று யார்கிட்டையும் சொல்லலையே மேடம். நீங்கள் எதுக்கு மேடம் இங்கே என்ன வர சொல்லியிருக்கிறீங்க? என்ன பிரச்சனை மேடம்? இது என்ன நிகழ்ச்சி மேடம்? ஏம்மா, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? இது என்ன நிகழ்ச்சின்னே உங்களுக்கு தெரியலையாம்மா? ஏம்மா, இது என்ன நிகழ்ச்சின்னா சொல்வதெல்லாம் காமெடி, காமெடி இல்லைனா போங்கடி. மேடம், காமெடி இல்லைனா போயிடலாம்ல மேடம். நீங்கள் தானே மேடம் இப்போ சொன்னீங்க? நான் போகிறேன் மேடம். ஏம்மா இருங்கம்மா. மேடம், என் வாழ்க்கையே காமெடியாக தான் மேடம் போயிட்டு இருக்கு. நான் இங்கே வந்து என்ன காமெடி பண்ணதுக்கு மேடம்? ரிப்போர்ட்டர்ஸ், கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள ஃபஸ்ட்டு உள்ள அனுப்புங்கப்பா. என்னப்பா இப்படி பண்ணுறீங்களேப்பா? அம்மா, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா, நான் கூப்பிட்றேன். வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. எதுக்குமா இப்படி அழுவுறீங்க? வந்த உடனே அழாதீங்கம்மா. அம்மாடி, பேர் என்ன? மேடம், அம்மா பேர் பங்கஜ மேடம். ஆனால் நீங்கள் டீன்னு சொல்லுறது எப்படி மேடம்? ஏன் மேடம் இப்படி சொல்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா இல்லை மேடம். நீங்கள் எப்படி டீ சொல்கிறீங்க அவங்க அம்மாவை? அம்மாடி, நான் ஒன்றை தான் அம்மாடின்னு சொன்னேன். உங்கள் அம்மைக்கு பேரை நான் கேட்கல, உங்கள் அம்மாவையும் டீ போட்டு சொல்லலை. என்னம்மா வந்த உடனே இப்படி காமெடி பண்ணுறியம்மா? சொல்லுங்க மேடம். அம்மா, உன் பேர் என்னம்மா? மேடம், எங்கள் அம்மா பேர் பங்கஜா மேடம். என் பேர் கஸ்தூரி மேடம். சேர்த்து பங்கஜ கஸ்தூரின்னு சொல்லுவாங்க மேடம். ஏம்மா கஸ்தூரி, நீ என்ன கம்ப்ளைண்ட்டுமா கொடுத்தா? உங்கள் அம்மாட்ட கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியலைன்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? மேடம், எங்கள் அம்மையையும் வர சொல்லுங்க மேடம். நான் நேருக்கு நேரம் தான் மேடம் கேள்வி கேட்கணும். ஏம்மா, நேருக்கு நேரம் கேள்வி கேட்கணுன்னு அதை உங்கள் வீட்டில் வச்சே கேட்டிருக்கலாம்லாம்மா. எதுக்குமா இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வரணுமாம்மா? மேடம், இதை சொல்வதெல்லாம் காமெடி, காமெடி இல்லைனா போங்கடி நிகழ்ச்சி தானே மேடம். அதனால தான் மேடம் நாங்கள் காமெடி பண்ணலான்னு இங்கே வந்திருக்கோம். ரிப்போர்ட்டர்ஸ், அந்த அம்மாவை வர சொல்லுங்க. மேடம், இது என் மோவா மேடம். இவன் எதுக்கு மேடம் இங்கே வந்திருக்கா? இவன் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது மேடம். இவன் எதுக்கு இப்படி என்னை கேவலப்படுத்துறதுக்கு தெரியாது எனக்கு தெரியல மேடம். பங்குஜாம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்கள் மோவா என்ன சொல்லிதான்னு கேட்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. ஏம்மா கஸ்தூரி, நேருக்கு நேரம் தான் கேட்பேன்னு சொன்னலாமா? இப்போ கேளுமா அந்த காமெடியை. மேடம், மேடம், என்னை சின்ன வயசுல இருந்தே எங்கள் அம்மா பாத்திரம் தேய்க்க சொல்லி கொடுமைப்படுத்தினாங்க மேடம். ஏம்மா, என்கிட்ட எதுவும் பேசாதம்மா. உங்கள் அம்மாவை நேருக்கு நேரம் நிறுத்தியாச்சு. நீ அவங்கள்ட்டே நேரடியாக கேளுமா. லட்டி, நான் தான் நேரம் இருக்கேன்ல, என்கிட்ட சொல்லிட்டி. என்ன மேடம் மேடம் அப்படியே இருப்பாவ. நீ சொல்லு, என்ன பிரச்சனை? நீங்கள் வந்திருக்கா? என்ன காமெடி பண்ணலாம் நீங்கள் வந்திருக்கட்டி? எம்மா, நீங்கள் என்ன சின்ன வயசுல ஒரு நாள் பாத்திரம் தேய்க்க வச்சியலா? அன்னையிலிருந்து நான் நொந்து போயிட்டேன் தெரியுமா? சின்ன வயசுல அன்னைக்கு எத்தனை பாத்திரம் தேய்ச்சா லட்டி? அதை ஏன் இன்னும் வர சொல்லிட்டு இருக்கிறியட்டி? வருஷம் என்ன ஆகுட்டி இப்படி பண்றியட்டி நீ? அரை மணி நேரம் மேடம், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கிடையாது. அரை மணி நேரமா நான் பாத்திரம் தேய்ச்சிருக்கேன் மேடம். ஏ அம்மா பங்குச்சம்மா, இப்படி பண்ணியிருக்கிறீங்களேம்மா? அரை மணி நேரமா அந்த பிள்ளைய பாத்திரம் தேய்க்க வச்சு, அதுவும் சின்ன வயசுல இப்படி கொடுமை பண்ணியிருக்கிறீங்களேம்மா? மேடம், கொஞ்சம் பொறுங்க மேடம். விஷயம் தெரிஞ்சா நீங்களே ஷாக்காக இருவீங்க மேடம். அந்த ஷாக் உங்களுக்கே காமெடியாக இருக்கும் மேடம். ஆமாம் ஆமாம், காமெடியாக இருக்கும் உங்களுக்கு. அரை மணி நேரம் பாத்திரம் தேய்ச்சி எனக்கு தான் அந்த கஷ்டம் வலி எல்லாம் தெரியும் மேடம். மேடம், எனக்காக ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவள்கிட்ட கேளுங்க மேடம். எத்தனை பாத்திரம் அரை மணி நேரமாக தேய்ச்சான்னு மட்டும் கேளுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். அம்மாடி கஸ்தூரி, எத்தனை பாத்திரமா தேய்ச்சா? உங்கள் அம்மா எப்படி கொடுமைப்படுத்தியிருக்காங்க நான் சொல்கிறேம்மா. எத்தனை பாத்திரமா தேய்ச்சா அன்னைக்கு? தைரியமாக சொல்லுமா, யாருக்காகவும் பயப்படாத. நாங்கள் இருக்கோம், எங்கள் குழு இருக்கு, உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம், உனக்கு நீதி வாங்கி தருவோம். பயப்படாமல் சொல்லு. மேடம், பெருசாக வேலை ஒன்றும் இல்லை மேடம். ஒரே ஒரு சொம்பு தான் மேடம் தேய்ச்சேன். ஆனாலும் அரை மணி நேரம் தேய்க்க வச்சுட்டாங்க மேடம். அந்த சொம்பை அரை மணி நேரமாக இருந்து நான் தேய்ச்சிருக்கேன் மேடம். அம்மா, ஒரே ஒரு சொம்பாமா தேய்ச்சா? ஒரே ஒரு சொம்பு தேய்க்கிறதுக்காம அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டா நீ? நல்லா கேளுங்க மேடம், நல்லா கேளுங்க மேடம். இந்த கேள்வியை நீங்கள் நல்லா கேளுங்க வட்ட.
அந்த ஒரு சொம்பை தேய்க்கிறதுக்கு 1/2 மணி நேரம் எடுத்திருக்கா மேடம். அதனால தான் மேடம் அதுக்கப்புறம் அவள்கிட்ட பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சொல்லவே இல்லை மேடம். ஆமாம் மேடம், இது உண்மைதான் மேடம். அவங்க சொல்கிறது இது உண்மையிலேயே உண்மைதான் மேடம். அதுக்கப்புறம் என்கிட்ட பாத்திரம் தேய்க்க சொல்லவே இல்லை மேடம். ஆனால் அந்த ஒரு நாள் ஒரு சொம்பை தேய்ச்சதுலேயே நான் நொந்து போயிட்டேன் மேடம். பங்கஜம், உண்மையாகவே சொல்லப்போனால் உங்கள் பொண்ணு ரொம்ப ரொம்ப காமெடி பண்ணியிருக்கம்மா. உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. கஸ்தூரி, நான் சொன்ன ஒன்று கேட்பியாம்மா? கேட்பியாம்மா? நீ நல்ல பொண்ணு, சமத்து பொண்ணு. சொன்னால் கேட்பியாம்மா? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். நீங்கள் சொன்னால் நான் கேட்குறேன் மேடம். நான் சொல்லதான் கேட்க மாட்டேங்கிறா. மேடம் சொல்லதையாவது கேளு, கேட்டு நல்ல பிள்ளையா வளரு. அம்மா, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்லம்மா, கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? நீங்கள் சொல்லுங்க மேடம். அம்மாடி கஸ்தூரி, அம்மாவுக்கு நீ பெரிய அளவில் உதவியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம்மா. அந்த சொம்பை மட்டும் டெய்லி தேய்ச்சி கழுவி கொடுமா. அது மட்டும் போதும்மா. அதை மட்டும் நீ செஞ்சாலே போதும்மா. என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க? எனக்கு ஒரு நியாயம் நீதி கிடைக்கும்னு தானே மேடம் நான் இங்கே வந்தேன். ஆனால் நீங்களே இப்படி காமெடி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல மேடம். ஏம்மா, இது என்ன நிகழ்ச்சின்னு தெரிஞ்சுதானமா வந்திருக்கீங்க? சொல்வதெல்லாம் காமெடி, காமெடி இல்லைன்னா போங்கடி. ரொம்ப நன்றி மேடம்.